அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலனியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஸ்பெயின் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையில் இடம்பெற்ற கால்பந்தாட்ட போட்டி. இந்த போட்டியில் இடம்பெற்ற மிக முக்கியமான விடயங்கள், இந்த போட்டியின் பின்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அர்ஜென்டினாவுக்கு ஆதரவாக பல கட்ட முயற்சிகளை பல தரப்பினர் மேற்கொண்ட போதிலும் அவற்றையெல்லாம் முறியடித்து ஸ்பெயின் மகுடம் சூடியிருக்கின்றார்கள். இந்த போட்டியில் என்ன விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன, இந்த போட்டியின் பின்னர் என்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, இந்த போட்டிக்கும் அமெரிக்க இஸ்ரேல் அதிர்ச்சி அடைவதற்கும் என்ன தொடர்புகள் இருக்கின்றது, இது சார்ந்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். கால்பந்தாட்ட போட்டிக்கு செல்வதற்கு முன்பாக, இந்த போட்டி இடம்பெறுவதற்கு முன்பே அர்ஜென்டினா அணியினுடைய ஆட்டம் குறித்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளும் விமர்சனங்களும் மேலோங்கி இருந்தன. திறமை வாய்ந்த அணியாக இருந்த போதிலும் கூட, மிகச்சிறந்த ஆட்டக்காரரான மெஸ்ஸி இருந்த போதிலும் கூட, எவ்வளவுதான் ஒவ்வொருவரிடம் அறிவு ஆற்றல் திறமை இருந்தாலும் கூட, நேர்மை நியாயம் ஒரு முறையான ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவன் எந்த ஒரு வெற்றியையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்பதை பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக பல இடங்களில் அர்ஜென்டினா அணி வீரர்களுடைய செயற்பாடுகள் பல விமர்சனத்துக்குள்ளாக இருந்தன. அதிலும் குறிப்பாக எகிப்து அணிக்கும் அர்ஜென்டினா அணிக்கும் இடையில் இடம்பெற்ற காலிறுதி சுற்று போட்டியில் மிகப்பெரிய அளவில் அர்ஜென்டினா அணி பவுல் விளையாடியதை கண்டுகொள்ளாத FIFA அமைப்பு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே எகிப்து கால்பந்தாட்ட சம்மேளனமும், எகிப்து அணியினுடைய பயிற்சியாளரும், எகிப்து அணி ரசிகர்களும், ஏன் உலகம் முழுவதும் இருக்கும் கால்பந்தாட்ட ரசிகர்கள் கூட முன்வைத்திருந்தார்கள். எகிப்துடனான போட்டியில் மட்டுமல்ல, இங்கிலாந்துடனான போட்டியில், பல்வேறுபட்ட போட்டிகளில் அர்ஜென்டினாவுக்கு ஆதரவாக இந்த FIFA அமைப்பு செயற்படுகின்றார்களா என்று நோக்கும் அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சைகள் எழுப்பப்பட்டன. அதே போல் இந்த அர்ஜென்டினா வீரர்களும் எதிரியை களத்தில் நேருக்கு நேர் சந்திப்பதை விட பல ஆடுகளங்களில் முக்கியமான எதிர்த்தரப்பின் வீரர்களை வீழ்த்துவதிலும், அவர்களை கோபப்படுத்துவதிலும், அவர்களுக்கு எதிரான பவுல் ஆட்டங்களையும் மிகப்பெரிய அளவில் செய்திருந்தார்கள், நேற்றைய இறுதி ஆட்டம் உட்பட. இவற்றையெல்லாம் நடுவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு மிக பரவலாக எழுந்திருந்தது. ஆரம்பத்தில் மெஸ்ஸியையும் அர்ஜென்டினாவையும் ஆதரிக்கக்கூடிய பொதுவான கால்பந்து ரசிகர்களுக்கு கூட இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அவர்கள் மீதான ஒரு வெறுப்பையும் கூட ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில்தான் அமைதியான, ஆரவாரம் இல்லாத ஒரு கட்டுக்கோப்பான அணியாக ஸ்பெயின் களம் கண்டது. எந்த ஒரு ஆட்டத்திலும் எந்த ஒரு விமர்சனமோ அல்லது எதிரணி வீரர்களை கோபப்படுத்தக்கூடிய அல்லது வெறுப்பேற்றக்கூடிய செயற்பாடுகளோ எந்த ஒரு விதிமீறலும் இல்லாத ஒரு சிறப்பான ஆட்டத்தை ஸ்பெயின் அமைதியான வெற்றி என்று சொல்வார்கள், அமைதியான ஒரு கட்டுக்கோப்போடு இறுதிப் போட்டி வரை முன்னேறியிருந்தார்கள். எனவே நேற்றைய போட்டியில் 1-0 என்ற கணக்கில் இந்த போட்டியில் போட்டி ஆரம்பித்து இடைவேளை வரை யாருமே எந்த கோல்களும் அடிக்க முடியவில்லை. அடிப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சில ஏற்பட்ட போதிலும் கூட அவற்றை இரண்டு தரப்பினாலும் கோலாக்க முடியவில்லை. இரண்டாவது பாதியில் கூட எந்த ஒரு தரப்பினராலும் கோல் அடிக்க முடியாத அளவுக்கு இறுக்கமான ஒரு தடுப்பாட்டத்தை இரண்டு தரப்புகளும் பிரயோகித்தார்கள். ஆனால் இரண்டாவது நேர இடைவேளை முடிந்த பின்னரும் கூட போட்டம் சமநிலையில் இருந்த காரணத்தினால் கொடுக்கப்பட்ட மேலதிக நேரத்திலே இறுதியில் பெரான் டோரஸ் கூடுதல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நிமிடங்களில் ஒரு கோலை அடித்து அர்ஜென்டினாவின் உடைய கனவை தகர்த்து ஸ்பெயின் மகுடம் சூடுவதற்கு வழிவகுத்திருந்தார். அது மட்டுமல்ல, ஸ்பெயினினுடைய பவுல் ஆட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த சூழ்நிலையில் இறுதிப் போட்டியில் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வீரர் ஒருவருக்கு சென்சோ பெர்னாண்டஸ் அவர்கள் களத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட காரணத்தினால் 10 வீரர்களுடன் ஆடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அர்ஜென்டினாவுக்கு. இதற்கு முன்னைய போட்டிகளில் அவர்கள் இவ்வாறான பவுல் விளையாட்டுக்களை கண்டுகொள்ளாவிட்டாலும் கூட ஏற்கனவே பல விமர்சனங்கள் FIFA மீது எழுந்த சூழ்நிலையில் அர்ஜென்டினாவின் வீரர் ஒருவர் சிவப்பட்டை கொடுத்து வெளியேற்றப்படுகின்றார். 10 வீரர்களுடன் இவர்கள் விளையாட வேண்டிய சூழ்நிலை. இறுதியில் அந்த மேலதிக நேரத்தில் ஸ்பெயின் அடித்த ஒரு கோல் தக்க வைக்கப்படுகின்றது. 1-0 என்ற கணக்கில் ஸ்பெயின் வெற்றியை சுவீகரிக்கின்றார்கள். ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களுடைய கனவு நனவாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த மகளிர் கால்பந்து கோப்பை, ஆடவர் கால்பந்து கோப்பை என 2 கால்பந்து கோப்பைகளையும் தன்னகத்தே வென்ற முதலாவது நாடாக ஸ்பெயின் தற்போது விளங்கி இருக்கின்றது என்பதை
பல்வேறுபட்ட அர்ஜென்டினா ரசிகர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். இறுதிப் போட்டியை பார்த்த பலர் கூறுகின்றார்கள், அர்ஜென்டினா வீரர்களின் ஆத்திரமூட்டும் செயல்களுக்கு மத்தியிலும் அவர்கள் நிதானத்தை காட்ட வேண்டியிருந்தது. ஆட்டத்தின் முதல் பாதியில் அர்ஜென்டினா வீரர்கள் கொடுத்த கோல் பாஸ்களை விட கொடுத்த பவுல்களே அதிகமாக இருந்தது. இருந்த போதிலும் ஸ்பெயின் கோபப்படாமல் நிதானமாக சகிப்புத்தன்மையுடன் விளையாடி சாதித்திருக்கின்றார்கள். விளையாட்டுக்கு அப்பால் ஸ்பெயின் குறித்து பேச வேண்டிய சில விடயங்கள் இந்த இடத்தில் நிச்சயமாக இருக்கின்றன. ஏனெனில் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன படுகொலையை மேற்கொண்ட பொழுது மிக கொடூரமான படுகொலைகள் காசாவில் நடைபெற்ற போது முதலாக ஒரு மேற்குலக நாடு கூறுகின்றது, இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை தான், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. காசாவில் அப்பாவி மக்கள் மீது மிக கொடூரமான இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுடனான அனைத்து தூதரக உறவுகளையும் துண்டித்துக் கொள்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஐரோப்பிய நாடுகளை அதிர வைத்தார்கள் பெட்ரோ சான்சஸ், ஸ்பெயினினுடைய தலைவர். பல நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்று வெறுமனே கண்டனங்கள் வெளியிடப்பட்டாலும் கூட ஸ்பெயின் முதலாவதாக இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டித்தார்கள். இரண்டாவதாக இஸ்ரேலுடனான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் அனைத்தையும் துண்டித்து அதிர்ச்சி கொடுத்தார்கள். ஈரான் மீது போர் தொடுத்த போது அமெரிக்கா இந்த போர் ஒரு முறையற்ற போர், இஸ்ரேலுக்காக அமெரிக்கா செய்யும் போர் உலக அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாக தெரிவித்து எங்களுடைய நாட்டின் வான்பரப்பையோ நிலத்தையோ நீரையோ அமெரிக்காவோ இந்த போரில் ஈடுபடக்கூடிய இஸ்ரேலோ யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அமெரிக்காவுக்கே கரி பூசியது ஸ்பெயின். அது மட்டுமல்ல, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஸ்பெயினில் இடம்பெற்ற போராட்டங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் திரண்டு வந்த மக்களின் எண்ணிக்கை ஐரோப்பாவை திரும்பி பார்க்க வைத்தது. இதன் பின்னணியில் தான் பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் கூட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்க தள்ளப்பட்டார்கள். மேற்குலக நாடுகளில் ஐரோப்பாவிலேயே பாலஸ்தீன தனித்தாயகத்தை, சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த முதல் நாடாக ஸ்பெயின் மாறியிருந்தது. இந்த பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு, இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடுகள் காரணமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேரடியாக நேட்டோ நாடுகள் கூட்டத்திலே நேட்டோ பொதுச் செயலாளர் நேட்டோ நாடுகளிடம் கூறுகின்றார், ஸ்பெயினை நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலக்க வேண்டும், ஸ்பெயினை நீங்கள் நேட்டோவில் இருந்து விலக்க வேண்டும், ஸ்பெயினினுடைய நடவடிக்கைகள் எனக்கு திருப்தி இல்லை, அவர்கள் மிகவும் மோசமாக நடந்து கொள்கின்றார்கள். இந்த பலஸ்தீன ஆதரவு காரணமாக ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் அவர்களுடைய தளங்களை பயன்படுத்த முடியாத காரணத்தினால் எல்லாம் கோபமடைந்த ட்ரம்ப் அவர்களை கூறுகின்றார், நீங்கள் நேட்டோவில் இருந்து விலக்கி வையுங்கள் என்று. ஆனால் காலம் எவ்வளவு விசித்திரமானது பாருங்கள். ஒன்று சொல்வார்கள், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என. எனவே காலம் காத்திருந்தது. எந்த ட்ரம்ப் ஸ்பெயினை ஒதுக்கி வைத்து நேட்டோவில் இருந்து விலக்க வேண்டும், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக்க வேண்டும், ஸ்பெயினுடனான வர்த்தகத்தை அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் துண்டிக்க வேண்டும் என்று கூறினாரோ, அந்த ட்ரம்பே தன்னுடைய கைகளால் ஸ்பெயினுக்கு வெற்றி கிண்ணத்தை கொண்டு சென்று வழங்க வேண்டிய ஒரு சூழலை காலம் ஏற்படுத்தி இருந்தது. ட்ரம்பும் சரி, இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகவும் சரி, பல்வேறுபட்ட அமெரிக்க தலைவர்களும் சரி நேரடியாக அர்ஜென்டினாவுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதுவும் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலையை வெளிப்படையாக ஆதரித்த நாடுகளில் அமெரிக்காவுடன் சேர்ந்து இஸ்ரேலை ஆதரித்த மிக முக்கியமான நாடு அர்ஜென்டினா. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு நேரடியாக அர்ஜென்டினா வெற்றி பெற வேண்டும் என தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அரையிறுதிக்கு அர்ஜென்டினா தெரிவு செய்யப்பட்ட போது இஸ்ரேலியர்கள் தங்களுடைய நாடு வெற்றி பெற்றதைப் போல மிகப்பெரிய அளவில் டெல் அவிவில் கொண்டாடி தீர்த்தார்கள். எனவே வரலாற்றில் நீதியின் பக்கம் நிற்கின்ற ஸ்பெயினும் வரலாற்றில் அநீதியின் பக்கம் நின்ற அர்ஜென்டினாவும் மோதி இருக்கின்றார்கள். விளையாட்டுக்கு அப்பால் இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏனெனில் இந்த போட்டி நடைபெறும் பொழுது கிண்ணங்கள் கொடுக்கப்படுகின்றது. ஸ்பெயினினுடைய வீரர்கள் பலர் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை, இஸ்ரேலினுடைய இனப்படுகொலைக்கான ஆதரவு, குடியேற்றவாசிகள் மீதான மிக மோசமான வன்முறை என்பவற்றையெல்லாம் வெளிப்படையாக கண்டனம் செய்திருந்தார்கள். அவ்வாறு கண்டனம் செய்த வீரர்கள் ட்ரம்பிடம் கிண்ணத்தை பெற வருகின்ற பொழுது பார்த்தால் தெரியும், ட்ரம்பை புறக்கணித்து அவருடைய முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க விருப்பமில்லாமல் செல்கின்றார்கள், ட்ரம்பினுடைய முகத்தில் அரைந்ததைப் போல. அதில் ஒரு சில வீரர்கள் ஃபிஃபா தலைவரை கட்டிப்பிடித்து விட்டு செல்கின்றார்கள், ட்ரம்பை பார்க்காதது போலவே கை கொடுத்து விட்டு வேகமாக சென்றார்கள், ட்ரம்பை புறக்கணித்திருக்கின்றார்கள். எந்த ஸ்பெயினை ஒடுக்க வேண்டும் என்று பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடுக்காக ட்ரம்ப் கூறினாரோ அந்த ட்ரம்பே அவர்களை தேடி சென்று கிண்ணத்தை வழங்கக்கூடிய ஒரு நிலையை காலம் கொடுத்திருக்கின்றது. இரண்டாவது முக்கியமான விடயம், ஸ்பெயின் வெற்றி பெற்ற பின்னர் ஸ்பெயினுடைய ரசிகர்கள் தங்களுடைய நாடுகளில் பாலஸ்தீன கொடிகளை ஏற்றி
பிரேப் பலஸ்தீன், பாலஸ்தீனத்தை விடுவியுங்கள், பாலஸ்தீனத்தை சுதந்திரமாக விடுங்கள் என்ற கோஷத்தோடு இந்த வெற்றியை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்ற செய்தி உண்மையிலேயே ஒரு பாலஸ்தீனத்திற்காக உலகளவில் எழுப்பப்பட்ட குரலாக இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த அமெரிக்காவில் பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்கள் நடக்கக்கூடாது என்று பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்களை எல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ ஒழுங்குபடுத்தினார்களோ அவர்களையெல்லாம் தேடி தேடி கைது செய்து அவர்கள் மீது பொய்க் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி சிறப்பு தடுப்பு முகாம்களிலும் அவர்களை சிறை கொட்டடிகளிலும் அடைத்து அவர்களை அமெரிக்காவை விட்டு நாடு கடத்தினார்களோ, எந்த பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்கள் தீவிரமடைந்ததாக கூறி அந்த நாட்டுக்குள்ளே நடந்த பல்கலைக்கழகங்களுக்குள் புகுந்து கூட அங்கே இருக்கக்கூடிய போலீஸாரும் காவல்துறை இராணுவமும் மாணவர்கள் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தினார்களோ, எந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்கள் இனி நடைபெற்றால் அவர்கள் மீது நாங்கள் மிக கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி அவர்களை சிறையில் அடைக்கப் போகின்றோம் என்று ட்ரம்பின் நிர்வாகம் மிரட்டினார்களோ, அதே அமெரிக்காவில் இன்று ஸ்பெயின் வெற்றி பெற்ற பின்னர் டைம்ஸ் சதுக்கத்தில், நியூயோர்க்கில், வாஷிங்டனில், கலிபோர்னியாவில் திரண்டிருந்த ஸ்பெயின் ரசிகர்கள் ப்ரீ பலஸ்தீன், பாலஸ்தீனத்தை விடுதலை செய்யுங்கள் என்று கோஷங்களை அதிர வைத்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த டைம் சதுக்கத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் அவர்கள் ஸ்பெயினுடைய வெற்றி, ஸ்பெயினினுடைய வரலாற்று சாதனை, 16 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்களுடைய காத்திருப்பும் கனவும் கைகூடி மீண்டும் 2வது தடவையாக கிண்ணம் கிடைத்திருக்கின்றது. அவற்றையெல்லாம் மீறி பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பி அந்த வெற்றியை கொண்டாடி இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஸ்பெயினிலும் பல இடங்களில் பலஸ்தீன கொடி ஏற்றப்பட்டு கொண்டாடப்படுகின்றது. அமெரிக்காவில் ப்ரீ பலஸ்தீன் என்ற கோஷம் அதிர வைக்கின்றது. காசாவில் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த மக்கள் பாலஸ்தீனத்தினுடைய கொடிகளை ஏந்தியும் ஸ்பெயினின் வெற்றியை மகிழ்ச்சியோடு, மிகப்பெரிய இன அழிப்பு, படுகொலை, மிகப்பெரிய வன்முறைகளை கண்ட மக்கள் சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டு இடிந்து குவிந்து கிடக்கும் கட்டிட குவியல்களுக்குள் ஒரு திரையில் போட்டியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்பெயின் வெற்றி பெற்ற பின்னர் அவர்கள் துள்ளி குதித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஈரானிலும் இவ்வளவு போர் அமெரிக்க தாக்குதல்களுக்கு மத்தியில் ஸ்பெயின் வெற்றி பெற்ற பின்னர் மக்கள் வீதிகளில் இறங்கி ஈரான் ஸ்பெயின் கொடிகளை தாங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்த போட்டி நடைபெறும் பொழுதே ஸ்பெயினின் உலகக்கோப்பை போட்டியில் வெற்றியீட்டிய தருணத்தில் நடிகர் ஜேவியர் பெட்ரம் ஸ்பெயின் எப்போதும் பாலஸ்தீனத்தின் பக்கமே இருக்கும் என்று உறுதிபட தெரிவித்த கருத்துக்களும் கூட அங்கு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே விளையாட்டு கப்பால் ஸ்பெயின் மனிதநேயத்தையும் மனசாட்சியையும் உலகிற்கு பறைசாற்றிய ஒரு நாடு. ஐரோப்பாவும் அமெரிக்காவும் தங்கள் மீது என்ன தடைகளை விதித்தாலும் என்ன எதிர்ப்புகளை கொடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிஸ்டுகளின் இனப்படுகொலைக்கு எதிராக உறுதியாக மேற்குலகில் நின்ற ஒரு நாடு. ஈரான் தாக்குதலில் அமெரிக்கா செய்வது தவறு, அமெரிக்கா இந்த போரை வலிந்து திணிக்கின்றார்கள், இது உலகத்தை அழிவுக்குள்ளாக்கும் போர் என்று உலக அரங்கில் முதல் தடவையாக கூறிய ஒரு நாடென்றால் அது ஸ்பெயினும் ஸ்பெயினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸும் என்பதை யாரும் மறந்துவிட மாட்டார்கள். அமெரிக்கா தன்னுடைய வான் தளங்களையும் முகாம்களையும் கூட பயன்படுத்தக்கூடாது என்று அவர் போட்ட அந்த அச்சாரம் முதல் புள்ளிதான். நேட்டோ நாடுகள் அத்தனையும் ஈரான் போர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக களமிறங்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தது. ஸ்பெயின் அதிபருடைய முன்மாதிரியை பின்பற்றிய பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மன் போன்ற நாடுகள் கூட அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இத்தனை நல்ல ஒரு பண்பாளர்களை கொண்ட நீதியின் பக்கம் நின்றிருக்கக்கூடிய ஸ்பெயின் இன்று கால்பந்தாட்ட போட்டியில் வெற்றி வாகை சூடி உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றார்கள். அது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணம். அவர்களுடைய மனிதநேயம், அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரு புறம் இருக்க, கால்பந்தாட்டத்திலும் கண்ணியமானவர்களாக, கட்டுப்பாடு மிக்கவர்களாக அர்ஜென்டினா வீரர்களைப் போல பரபரப்பும் ஆர்ப்பரிப்பும் பவுல் விளையாடுவதும் மற்றவர்களை வீழ்த்துவதும் வீரர்களை எதிரணி வீரர்களை தள்ளி மைதானத்தில் கீழே சாய்ப்பதும் என்றில்லாமல் கண்ணியமான அமைதியான முறையில் சாதித்திருக்கின்றார்கள். ஸ்பெயினினுடைய வெற்றி
அந்த நாட்டுக்கு கிடைத்த வெற்றி, அந்த மக்களுக்கு கிடைத்த வெற்றி, ஒட்டுமொத்த கால்பந்தாட்ட ரசிகர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதற்கு அப்பால் ஒட்டுமொத்த மனிதநேயம் மிக்க மக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஸ்பெயின் வெற்றி கால்பந்தாட்டத்திற்கு அப்பாலும் உலக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய பெரிய வெற்றி என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை. அகில ஊடகமும் எங்களுடைய சொந்தங்களுடன் ஸ்பெயின் வெற்றியை கொண்டாடுங்கள், கொண்டாடி மகிழுங்கள். ஸ்பெயின் வெற்றிக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்பெயின் கால்பந்தாட்ட வெற்றி தொடர்பாகவும் ஸ்பெயின் வெற்றியின் பின்னர் இடம்பெற்ற கொண்டாட்டங்களில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு கோஷங்கள் ஓங்கி ஒலிப்பது தொடர்பான காணொளிகளையும் நேரடியாக இணைத்திருக்கின்றோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.